திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு நாம மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்த வாழலாம். தன்னுடைய காரியங்கள்ல வெற்றி பெறுவது எப்படி, அதற்கு அந்த காரியத்துக்கு என்ன பிரார்த்தனையை பண்ணினா அந்த காரியங்கள் நமக்கு சீக்கிரமா பலன் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு காரியத்தை தொடங்கறச்சே நம்மளுடைய நட்சத்திர தேவதைக்கு நாம ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா அந்த காரியத்துக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களுக்கு, அந்த காரியத்துக்கு ஏற்படுற இடையூறுகளுக்கு நம்மளுடைய நட்சத்திர தேவதை பாதுகாப்பு அரணா இருந்து நம்மளை காக்கிறது. இதே போலதான் திதி தேவதையும் நம்மளை காபந்து பண்றது. இதே மாதிரிதான் கரண தேவதையும் நம்மளை காவந்து பண்றது. இதே மாதிரிதான் யோக தேவதையும் நம்மளை காவந்து பண்றது. இதேதான் நமக்கு வாரம்ங்கிற கிழமை தேவதையும் காவந்து பண்றது. இதெல்லாம் பிறகு நம்ம விஸ்தாரமா பார்க்கலாம். முதல்ல நட்சத்திர பிராதானியம். நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல ஒரு யாகங்கள் ஹோமங்கள்ல கலந்துக்கிறோம்னா முதல்ல சங்கல்பத்துல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நட்சத்திரத்தை தான் சொல்லுவா. மிருகசீரா நட்சத்திரே சிவசுப்பிரமணிய நாமதேயஸ்ய, மிருகசீரா நட்சத்திரே ரிஷப ராசௌ ஜாதஸ்ய சிவசுப்பிரமணிய நாமதேயஸ்ய. மிதுன ராசியில பிறந்தவாளுக்கு மிருகசீரா நட்சத்திரே மிதுன ராசௌ ஜாதஸ்ய சிவசுப்பிரமணிய நாமதேயஸ்ய அப்படின்னு சங்கல்பம் சொல்றாளோன்னு. அப்போ பிராதான்யமா எது இருக்குன்னா நட்சத்திரம் இருக்கு. அதனாலதான் நம்ம முதல்ல நட்சத்திரத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மிருகசீரிஷா நட்சத்திரத்துக்கு தேவதையாக இருக்கக்கூடியவர் சோமஹா. சோமன் தமிழ்ல சோமஹா அப்படின்னு வேதம் சொல்றது. சோமோ ராஜா மிருகசீரிஷேன ஆகன்னு சிவன் நட்சத்திரம் பிரியமஸ்யதாம அப்படின்னு சொல்ற வேதத்துல. இந்த மிருகசீரா நட்சத்திரத்துக்கு சோமஹான்னு கடவுள். இந்த சோமன்னா யாரு அப்படின்னா உமையா சகவர்த்ததே இதி சோமஹா. உமாவோட எப்போதும் இருக்கக்கூடியவருக்கு சோமன்னு பேரு. ச உமா சோம. உமையா சகவர்த்ததே இதி சோமஹா. உமானா பார்வதி தேவி. பார்வதி தேவியோட அனசூத்தமா அவிச்சின்னமா இருக்கக்கூடியவர் யாரோ அவருக்கு சோமன்னு பேரு. அப்ப பரமேஸ்வரனுக்கு சோமன்னு பேரு. அந்த பேரு சந்திரனுக்கும் வச்சிருக்கா சோமன். இப்ப சுவாமி மலையில இருக்கிற சுவாமிக்கு சுவாமிநாதன் பேரு, எனக்கும் சுவாமிநாதன் பேரு. அந்த பேரு நான் வச்சுட்டு இருக்கணும் இல்லையோ. அதே மாதிரி பரமேஸ்வரனுடைய பேரை சந்திரனுக்கும் சொல்லியிருக்கா சோமன். அப்ப சோமன்னு முக்கியமா யார சொல்றதுன்னா பரமேஸ்வரன் சொல்றது. பரமேஸ்வரனுக்கு நிறைய ரூபம் இருக்கும் இல்லையோ. தட்சிணாமூர்த்தியா இருக்கார், அகோர வீரபத்ரரா இருக்கார், ஏகபாதரா இருக்கார், லிங்கோத்பவரா இருக்கார், ஜ்வரஹரரா இருக்கார், கஜசம்ஹார மூர்த்தியா இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய பல ரூபங்கள்ல சோமஹாங்கிற ரூபத்துக்கு என்ன ரூபம்னா பார்வதி தேவியை பக்கத்தாப்புல வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ ஒரு ரூபம் இருக்கோ இல்லையோ. எல்லா கோவிலையும் உற்சவமூர்த்தி அந்த ரூபத்துல இருப்பா. சோமாஸ்கந்தர்னு பேர். அது ஏன் சோமாஸ்கந்தர்னா பார்வதி பரமேஸ்வரன் நடுப்புற சுப்பிரமணிய சுவாமி இருப்பார். அதனால சோமாஸ்கந்தர். சுப்பிரமணிய சுவாமி சேர்ந்து இருந்தாதான் அதுக்கு சோமாஸ்கந்தர்னு பேர். இல்லைன்னா அது உற்சவமூர்த்தியா இருக்கக்கூடிய சோமஹான்னு சொல்லக்கூடிய பார்வதியும் பரமேஸ்வரனும் இருக்கக்கூடிய தம்பதி ரூபத்தை குறைக்கிறது. உமா மகேஸ்வர ரூபம் தான். உமா மகேஸ்வர ரூபத்துக்கு இன்னொரு பேரு தான் சோமஹான்னு பேர். ரிஷப வாகனத்துல வச்சு எல்லா ஊர்லயும் பஞ்சமூர்த்தி வீதி உலா அப்படின்னு பண்றாலோ இல்லையோ. அதுல பாருங்க,
முதல் ரூபமா என்ன வருவார் சுவாமினா ரிஷப வாகனத்துல அம்பாளோட சேர்ந்து வந்துட்டு இருப்பார். அந்த ரூபந்தான் ரிஷபாரூடர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்வதி தேவி வருவா, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி வருவார், அப்புறம் விநாயகர் வருவார், அப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார். இதுதான் இந்த பஞ்சமூர்த்தி வீதி விழா. எல்லா ஊர்லயும் பிரம்மோத்சவம் நடக்குதுன்னா இதுதான் இப்படிதான், இந்த கிரமம் தான். முதல்ல தம்பதியா வருவா, அப்புறம் பின்பக்கமா பார்வதி தேவி தனியா வருவா, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி வருவார், அதுக்கப்புறம் பிள்ளையார் வருவார், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார். அதுல முதல் ரூபம் இருக்கு பாருங்க, உமா மகேஸ்வரனா இருக்காரு பாருங்க, பார்வதி பரமேஸ்வராலா, அந்த ரூபத்துக்கு சோமஹான்னு பேரு. உமையா சகவர்த்ததே இதி சோமஹா. சோமோ ராஜா மிருகசீர்ஷேன ஆகன்னு சிவன் நக்ஷத்ரம் பிரியமஸ்ய தாம வேதம் சொல்றது. அப்ப மிருகசீரிஷா நட்சத்திரத்துல பிறந்தவா இந்த உமா மகேஸ்வர ரூபத்தை பிரார்த்தனை பண்ணணும். தினம் 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 பிரார்த்தனை பண்ணணும். உமா மகேஸ்வர ரூபமாவே கர்ப்ப கிரகத்துல சில ஊர்கள்ல இருக்கு. வேதாரண்யத்துல பார்த்தேன்னா இருக்கும், திருவிழிமேலையில பார்த்தேன்னா இருக்கும், சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கத்துக்கு பின்பக்கம் பார்த்தேன்னா சுவாமி பார்வதியோட உமா மகேஸ்வரனா இருப்பார், கல்யாண கோலத்துல இருப்பார். வேதாரண்யத்திலையும் அப்படிதான் இருப்பார். இந்த மாதிரி சில ஊர்கள்ல சிவலிங்கத்துக்கு பின்பக்கம் பார்த்தேன்னா இந்த உமா மகேஸ்வரர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அங்க போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம். ஆத்துல உமா மகேஸ்வர ரூபமா இருக்கக்கூடிய ஒரு படத்தை வச்சு நித்தியம் 2 நெய் தீபம் போடலாம். முக்கியமான விஷயங்களுக்கு போறச்சே ஒரு கூடுதலா ஒரு நமஸ்காரம் பண்ணலாம். நித்தியம் காலையில எழுந்த உடனே 1 நிமிஷம் உமா மகேஸ்வரா பெருமானே பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடியலால் அறற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறனுரைக்க பத்தர்கட்கு அருட்செய்து பகின்றவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடுதுரையரணே. ஞானசம்பந்த பெருமானார் பாடுறார். பித்து பைத்தியம் எது வந்தாலும் சரி என் நாக்கு ஒண்ணு மகேஸ்வரா நமசிவாய மகேஸ்வரா நமசிவாய வர ஹர 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்குங்கிற. அதுபோல இந்த மிருகசீரிஷா நட்சத்திரம் உள்ளவா கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேங்கிறார் அப்பர் பெருமானார். இந்த மிருகசீரிஷா நட்சத்திரக்காரா என்னை கடல்ல கொண்டு போட்டாலும் சரி, எனக்கு எந்த விதமான இடையூறுகள் ஏற்பட்டாலும் சரி, எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் சரி, எனக்கு ஜுரம் முதலான வேதனையான வலிகள் வந்தாலும் சரி, பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கழலால் சிந்தை செய்யேன் ஞானசம்பந்த பெருமானார் ஊறுகிறார். அதுபோல இந்த மிருகசீரிஷா நட்சத்திரக்காரர்கள் பரமேஸ்வரனுடைய படத்தை வச்சு 2 நெய் தீபத்தை போட்டு இது போல இருக்கக்கூடிய தேவாரங்களை எடுத்து பெருமானுடைய பெருமையை பாடக்கூடிய தேவார திருமுறைகளை எடுத்து பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காரியம் அவ செய்வாளே, ஆனால் அதுல ஏதாவது சங்கடம் வருமா, அதுல ஏதாவது தொய்வு வருமா? ஆணையிட்டு பாடியிருக்கார் ஞானசம்பந்த பெருமானார், ஆணையிட்டு பாடியிருக்கார் அப்பர் பெருமானார், ஆணையிட்டு பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பரமாத்மாவுடைய ஒன்றி உருகி 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 ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். அதுபோல நாமும் பிரார்த்தனை பண்ணுவோம். சிதம்பரத்துல இருக்கிறவா சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்திய ஆனந்த நடராஜ ராஜமூர்த்திய பிரார்த்தனை பண்ணுவோம். மதுரையில இருக்கிறவா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுவோம். காசியில் இருக்கிறவா விசாலாட்சி விஸ்வநாதரை பிரார்த்தனை பண்ணுவோம். இப்படி அந்தந்த ஊர்ல இருக்கிறவா அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரருடைய ரூபத்தை நினைச்சு
தினமும் பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் இந்த மிருகசீரிஷத்துல பிறந்தவாளுக்கு அது கடமை. மற்றவாளுக்கெல்லாம் பிரார்த்தனை, மிருகசீரிஷ நட்சத்திரக்காராளுக்கு அது கடமை. அதை பிரார்த்தனை பண்ணி பாருங்கோ. இப்ப மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவாளுக்கெல்லாம் 12ல குரு இருக்கார். தேவையில்லாத செலவுகள் நிறைய ஏற்படுறது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவாளுக்கெல்லாம். இந்த பிரார்த்தனை ஆரம்பிச்சு பாருங்க, நாளையில இருந்து அது கட்டுப்படும். ஒன்னும் பெருசா இல்ல. பார்வதி பரமேஸ்வரால் இருக்கக்கூடிய அந்த அந்த ரூபத்தை ஒரு போட்டோவா வச்சுண்டு ஆத்துல 2 நெய் தீபத்தை போட்டு, சமஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு, வேதம் தெரிஞ்சவாளுக்கு ஒரு ருத்ரச்சமக ஆவர்த்தி ஒரு தடவை சொல்றது, தமிழ் தெரிஞ்சவாளுக்கு தமிழ் திருமுறைகள்ல ஒரு பதிகத்தை தினம் பாட வேண்டியது, ஒரு நமஸ்காரம் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். ஏகவில்வம் சிவார்ப்பணம் ஆசுதோஷின்னு பேர். உடனே சந்தோஷப்பட்டுவாராம் சுவாமி. உடனே நக்கீர தேவநாயனார் கோப பிரசாதம்னு ஒண்ணு எழுதியிருக்கார். கற்கொண்டு எரிந்த சாக்கிய நண்பு தற்கொண்டு இன்னொருள் தான்மிக அளித்துங்கிறார். அதுல கல்லால எரிஞ்சவனுக்கு கூட நீ கருணை புரிஞ்சிருக்கியப்பா. சாக்கிய நாயனா தினம் ஒரு கல்லை விட்டு எறிவார் சுவாமி மேல. அவர் மனசால பிரார்த்தனை பண்ணிவார், அப்பா பெருமானே இந்த கல்லை புஷ்பம்னு நினைச்சுக்கோப்பா, என்னால புஷ்பத்தை போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுத்து, அதனால தினம் இந்த கல்லை தூக்கி உன் மேல போடுறேன், இதை உனக்கு நான் புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணதான் நினைச்சுக்கோன்னு சொன்ன அந்த சாக்கிய நாயனாருக்கும் முக்தியை கொடுத்தவர் நக்கீர தேவநாயனார் சொல்றாரு. இத ஏகவில்வம் சிவார்ப்பணம், ஒரே ஒரு வில்வத்தை சுவாமிக்கு சாத்துங்கோ, ஆசுதோஷி உடனே சந்தோஷப்பட்டு, நீங்க ஒரு ஸ்டெப் முன்ன வந்தா 10 ஸ்டெப் அவன் உங்க பக்கம் வரான்னு திருமுறைகளும் சாஸ்திரங்களும் சொல்றது. அதனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரா, வெரி பர்டிகுலரா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரா, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவா தினம் பரமேஸ்வரனை உமா மகேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் அவளுக்கு தடையில்லாத காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். இதுதான் வழி, வேற வழி இல்லை. இதுதான் வழி. அவளுக்கு தடையில்லாத காரியங்கள் நடந்துட்டே இருக்கும், எதிர்ப்பில்லாத காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். அவளுக்கு அஷ்டமத்து சனி வேலை செய்யாது, அவளுக்கு அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யாது, அவளுக்கு 12ல இருக்கிற குரு வேலை செய்யாது. இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள். எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ராமானுஜர் சொல்றாரு சொன்னார் பாருங்க, திருக்கோட்டியூர்ல கோபுரத்து மேல நின்று எல்லாருக்கும் ரகசியத்தை சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி நம்ம மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினின் மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க. அத மாதிரி நானும் இப்போ உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டு அன்பர்கள் அனைவரும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவா மட்டும் இல்ல, அன்பர்கள் அனைவரும் பயன்பெறணும். இதுல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரா விசேஷமா பயன்பெறணும். மற்றவாள்லாம் தன் நண்பர்களாக இருக்கிறவாளுக்கோ, உறவினர்களாக இருக்கிற சொந்தக்காராளுக்கோ, பந்துக்களுக்கோ, அவளை யாரையாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறந்தா இந்த விஷயத்தை அவளுக்கு நீங்க சொல்லலாம். அவளையும் இந்த வேதிகாஸ் வாய்ஸ்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய பொக்கிஷங்கள் வரப்போறது. அதுல இப்பவே ஆல்ரெடி வந்தாச்சு, இன்னையோட 3வது பொக்கிஷம். இன்னும் நிறைய வரப்போறது, ஆயிரக்கணக்கில் வரப்போறது. சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். வரப்போது நான் நினைச்சுட்டு இருக்கேன். பரமாத்மா அவனருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறார் மாணிக்க வாசகர். சுவாமியை பத்தி சொல்றதுக்கும் அவனுடைய அனுகிரகம் இருக்கு. அதை கொடுப்பாருன்னு நம்ம பரிபூர்ணமா நம்புறோம். ஆகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்கார அத்தனை பேரும் இன்னையிலேருந்து பிரார்த்தனை ஆரம்பிச்சிருங்கோ. உங்களுக்கு எல்லாருக்கும் சௌக்கியம் நடக்கணும்னு எல்லாம் வல்ல உப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும், சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் நானும் பிரார்த்தனை செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.